الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பின் தலைப்பு ஒப்பாக கூடாதவைகள் என்ன என்ற இந்த தலைப்பினூடாக ஒரு மூமின் தனது தனித்துவத்தை காக்க வேண்டும், தனது தனித்துவத்தை காப்பதென்பது அல் குர்ஆன் சுன்னாவினூடாக மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனிலே நாம் படிக்கின்ற போது அல்லாஹு தஆலா பல இடங்களிலே கூறக்கூடிய ஒரு விடயம்தான், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் என்று சொல்வதில் தான் நமக்கு பெருமை இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்விடத்தில் மிக அழகிய வார்த்தை, மிக அழகிய வார்த்தையை பேசக்கூடியவர் யார், அழகான வார்த்தைக்குரியவர் யார் என்று அல்லாஹு தஆலா சிறப்பித்து சொல்கிறான். யாரை என்றால் அல்லாஹ்வின் பால் மக்களை அழைக்கிறார், தானும் நற்கருமங்கள் செய்கிறார், தன்னை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிமாக அவர் கூறுகிறார். இதுதான் மிக சிறப்புக்குரிய வார்த்தை அல்லாஹ்விடத்தில். எனவே அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் தனது தனித்துவத்தை பேண வேண்டும். நான் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு அடியான் என்பதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் வெளிப்படுத்த வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த தலைப்பினூடாக சொல்லப்படுகின்ற செய்திகளை கொஞ்சம் நாம் ஒவ்வொரு செய்தியாக கவனிப்போம். இதில் என் அருமை சகோதரர்களே, முதலாவதாக ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் ஷைத்தானுக்கு ஒப்பாக கூடாது, ஷைத்தானுக்கு ஒப்பாக கூடாது. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன ஷைத்தான் லக்கும் அது, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய எதிரி, அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே அல் குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் என்று சொல்கிறது. எனவே அந்த அடிப்படையில் என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானுக்கு ஒப்பாக கூடாது என்று தடுத்த இடங்கள் ஹதீஸ்களிலே நாம் படிக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம். 498வது எண்ணில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுக்கிறாங்கண்டா, தொழுகையில் ஷைத்தான் உட்காருவதை போன்று நீங்கள் உட்காரக்கூடாது. ஷைத்தான் அதை கொஞ்சம் கதை தொடர்ந்து கொஞ்சம் வைங்க. அப்ப ஷைத்தான்
அதாவது தொழுவதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது ஷைத்தான் இப்படி ஒரு அமருகிறான், அந்த அமரக்கூடிய முறையை நாம் என்ன செய்யக்கூடாது, அவ்வாறு அமரக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அந்த முறையை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, ஒருவர் வந்து தனது 2 பாதங்களையும் அகற்றி பாதத்தின் மீது அமராமல் பூமியின் மீது அமர்வது. புரியுது அவங்க சொல்றது? அந்த முறை உதாரணமாக நாங்க அத்தஹியாத்துல அமரும் போது எப்படி அமருவோம்? தொழுகையில வலது காலை நட்டி இடது காலை மீது அமருவோம், இது ஒரு முறை. அல்லது வலது காலை நட்டி நாங்கள் அப்படி சாய்ந்து என்ன செய்வோம், அமருவோம். இதுவும் இறுதி அத்தஹியாத்தில் அமரக்கூடிய முறை. அப்ப இதுல தடுக்கப்பட்ட முறை எது? 2 காலையும் என்ன செய்யறாரு, இப்படி நட்டி வைத்து நடுவுல அமர்றார். அப்ப நேரடி எங்க தான் அமர்றாரு? தரையில் அமருகிறார். புரியுது நம்ம சொல்ற முறை? அப்ப இது வந்து என்ன இது ஷைத்தான் உட்காரக்கூடிய முறை. இவ்வாறு நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு நபி அவர்கள் தடுத்தார்கள். நபி அவர்கள் தடுத்தாங்க. அப்ப ஷைத்தானுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, ஒப்பாக கூடாது. இது நாங்க மிக முக்கியமாக நாம் ஒரு விளங்க வேண்டிய ஒரு செய்தி. அதே போன்றுதான் என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விஷயம் 2020 முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தனது இடக்கரத்தால் சாப்பிடக்கூடாது, இடக்கரத்தால் அவர் பருகக்கூடாது என்று சொல்லிவிட்டு என்ன காரணத்தை சொன்னார்கள்? என்ன காரணம்? ஃபைன்ன ஷைத்தான யஅகுலு பிஷ்மாலிஹி வ யஷ்ரபு பிஹா. ஷைத்தான் அவன் தனது இடக்கரத்தால் தான் சாப்பிடுகிறான், அவன் தனது இடக்கரத்தால் தான் அவன் பருகுகின்றான். அப்ப நாங்க ஒரு முஸ்லிம் யாருக்கு ஒப்பாக கூடாது? ஷைத்தானுக்கு ஒப்பாக கூடாது, ஷைத்தானுக்கு ஒப்பாக கூடாது. என் அருமையான சகோதரர்களே, இதை நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், சிலர் என்ன செய்யறாங்க, சாப்பிடும் போது வலதுதான் பயன்படுத்துறாங்க. ஆனால் என்ன செஞ்சிடும், கப் அழுக்காகிடும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள், ஷைத்தானுக்கு ஒப்பாகின்றார்கள். எதை பயன்படுத்துறாங்க? இடக்கரத்தை பயன்படுத்துகிறார்கள். அது ஷைத்தானுக்கு ஒப்பாக கூடிய முறை. இது அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒரு விஷயம். அப்ப நாங்க அதாவது ஷைத்தானுக்கு நான் ஒப்பாக கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இது சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயம் அல்ல. நாம் இதுல படிக்கக்கூடிய எத்தனாவது ஹதீஸ் இது? 2வது ஹதீஸ். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு விஷயமா திரும்ப கேட்கும் போது சொல்ல வேண்டும். இது 2வது விடயம், ஷைத்தானுக்கு நாம் ஒப்பாக கூடாது என்பது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள்ல இந்த செய்திகள். பொதுவாகவே நாம் இந்த அளவுகோலை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. அதே போன்று அடுத்ததாக நாம் பார்ப்போம், ஒரு முஸ்லிம், ஒரு மோமின் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், அதாவது ஏனைய உயிரினங்கள், ஏனையவைகள் மிருகங்களுக்கு ஒப்பாக கூடாது, அவ்வாறு செயல்படக்கூடாது. இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதனுடைய நிலை மிக கேவலமாக போய் கொண்டிருக்கிறது. அப்படிதானே? மனிதனுடைய நிலை எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் இவ்வளவு கண்ணியப்படுத்தி இந்த மனிதன் எப்படியெல்லாம் கேவலப்பட்டு போய் கொண்டிருக்கிறான், இவ்வளவு அசிங்கங்களை எல்லாம் பகிரங்கமாக வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கிறான். ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான், உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் யாரை போன்று? கால்நடைகளை போன்று, பல்ஹும் அவல், அதை விடவும் மோசமானவர்கள். யார் அவங்க? அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு உள்ளங்கள் கொடுக்கப்பட்டுள்ள அதை கொண்டு அவர்கள் விளங்க மாட்டார்கள், அவர்களுக்கு செவிகள் கொடுக்கப்பட்டுள்ள அவைகளை கொண்டு கேட்க மாட்டார்கள், அவர்களுக்கு கண்கள் கொடுக்கப்பட்டுள்ள அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். இப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, நாம் இன்று பார்க்கின்றோம், உண்மையில் மனிதன் படைத்த ரப்பை அறியாமல் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் அவன் எந்த அளவுக்கு மோசமானவனாக இருக்கிறான் என்றால், மிருகங்களை விட அதாவது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஓரின சேர்க்கை போன்ற இந்த அசிங்கங்கள், ஓரின சேர்க்கை போன்ற இந்த அசிங்கங்களை பல நாடுகள் சட்டமாக்கி இருக்கின்றன. அவர்கள் என்ன செய்யலாம், அந்த ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்ற அளவுக்கு அசிங்கங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதை எந்த அளவுக்குன்னா மிருகங்கள் கூட செய்யாத ஒன்று. இது யாரு செய்யறது இல்ல,
மிருகங்கள் கூட செய்யாத ஒன்றை யார் செய்து கொண்டிருக்கிறான்? பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதன். அல்லாஹு தாலா நெருங்க கூடாது. ஏன்னா குர்ஆன்ல நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான்? அதாவது ஷைத்தானை நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஷைத்தானை பின்பற்றாதீர்கள், ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்றாதீர்கள். அவன் ஃபஇன்னமா யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, மானக்கேடானவற்றை அவன் உங்களுக்கு ஏவுவான். யாருக்கு பின்னால் இந்த கூட்டம் போகுது? ஷைத்தான் என்ன செய்வான்? அசிங்கங்களையும் மானக்கேடானவற்றையும் தான் ஏவுவான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப நாங்க அதை பார்க்கிறோம். அப்ப அசிங்கங்கள், கேவலமானவைகள், இழிவானவைகளை பகிரங்கமாக மனிதன் செய்கின்ற அளவுக்கு கேவலப்பட்டு இருக்கிறான். எனவே இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? ஒரு 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 மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய மார்க்கம், ஒரு முஸ்லிமை சீர்படுத்தக்கூடிய மார்க்கம். ஒரு முஸ்லிம் என்ன செய்யக்கூடாது? மிருகங்களுக்கு ஒப்பாக என்ன செய்யக்கூடாது? செயல்படக்கூடாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 822வது எண்ணிலே வருகிறது. புகாரில் 822, முஸ்லிம் 493. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் சுஜூதில் நடுநிலையை பேணுங்கள். சுஜூதுல நடுநிலையை நீங்க பேணுங்க. நீங்க என்ன செய்யாதீர்கள்? உங்களுடைய கைகளை நாய்கள் விரிப்பது போன்று விரிக்காதீர்கள். எப்படி சொல்றாங்க? நாய்கள் விரிப்பது போன்று விரிக்க கூடாது. என்ன செய்யறது? இப்படி விரிக்கிறது, இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் கீழே அப்படிப்பட்ட அமைப்புல விரிக்க கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே நாங்க என்ன செய்யக்கூடாது? இவ்வாறு தொழுகையில் நாய்களுக்கு ஒப்பாகக்கூடிய விதத்துல நாம் சுஜூத் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கின்றார்கள். அதே போன்றுதான் அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எம்மிடம் மோசமான உதாரணங்கள் இல்லை, எம்மிடம் மோசமான உதாரணங்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஒருவன் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப வாங்குவானாக இருந்தால், ஒருவன் கொடுத்த அன்பளிப்பை மீள பெறுவானாக இருந்தால், அது எதற்கு ஒப்பாக்குறாங்க ரசூலுல்லாஹ்னு சொன்னா, ஒரு நாய் வாந்தி எடுத்துட்டு அதை திரும்ப அதை சாப்பிடுவதற்கு ஒப்பானது. அப்ப எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். இப்ப என்ன செய்யறாங்க? எங்கட சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம். என்னன்னா, திருமணத்துக்கு முந்தி என்ன நிறைய சடங்குகள் சமூகத்தில் இருக்குதா இல்லையா? அதுல ஒன்று வைத்திருக்கிறார்கள், அடையாளம் போடுவதுன்னு சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவாங்க? தமிழ்நாட்டில் எப்படி சொல்லுவாங்களோ தெரியாது. அப்ப திருமணத்துக்கு முன்னால என்ன செய்வாங்கன்னா, நிச்சயம் பண்றதுண்டா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உறுதிப்படுத்துற மாதிரி. உறுதிப்படுத்துற மாதிரிடா இப்ப அடையாளம் கொண்டு போடுறான்னு சொன்னா, ஒரு மோதிரத்தையோ தங்கத்தாலான ஒரு மாலையோ எதையோ ஒன்று என்ன செய்வாங்க, அப்படி போடுவான். புரியுதா சொல்றது? இப்படி ஒன்றை போட்டுட்டு திரும்ப நீங்க வைங்களே, அந்த திருமண பேச்சுவார்த்தை முறிஞ்சிட்டேன்னு வைங்களே, அது என்ன செஞ்சுட்டு அது முறிஞ்சிட்டா திரும்ப என்ன செஞ்சிடுறது? அது திரும்ப வாங்கிடுறது. பாருங்க ஹதீஸ் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. அதாவது கொடுத்த அன்பளிப்பை மீள பெறுவது, திரும்ப பெறுவது என்பது ஒரு நாய் வாந்தி எடுத்து அதை திரும்ப சாப்பிடுவதற்கு சமமானது. சுப்ஹானல்லாஹ். இது ஒரு ஒரு மூமின் இப்படி என்ன செய்யக்கூடாது? இதற்கு ஒப்பாக கூடாது, இதற்கு என்ன செய்யக்கூடாது? ஒப்பாகிவிடக் கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுக்கிறான். எனவே ஒரு அன்பளிப்பை பொறுத்தவரையில, ஒரு அன்பளிப்பை நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னா, அது திரும்ப நாங்க என்ன செய்யக்கூடாது? திரும்ப அதை வாங்கக்கூடாது. திரும்ப அவங்க திருப்பி கொடுத்தா கூட நாங்க வாங்காம இருக்கிறது பெட்டர், சிறந்தது. இல்லைங்களா? அவங்க அதை வாங்காம இருக்கிறது மிக சிறந்தது. நாங்க அன்பளிப்பா கொடுத்துட்டோம், அன்பளிப்பாக கொடுத்துட்டோம். அதை மீறி வருதுன்னா இதுக்குள்ள வரமாட்டோம். புரியுதா சொல்லி? இது அவராக எதிர்பார்க்கிறார், அவராக என்ன செய்யறது? எதிர்பார்க்கக்கூடிய முறை. அப்ப இதை இவ்வாறு ஒரு மூமின் ஒப்பாக கூடாது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஒருவர் சுஜூத் செய்கின்ற போது ஒட்டகம் அமருவதை போன்று அமராதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்றாங்க. அவர் தனது முழங்கால்களை வைப்பதற்கு முன்னர் கைகளை வைக்கட்டும் என்ற ஹதீஸ் அபூதாவுதுல வருகிறது. இதுல ரசூலுல்லாஹ் ஒப்பாக கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்ன செய்யக்கூடாது? ஒட்டகம் அமர்வதை போன்று நீங்க என்ன செய்யக்கூடாது? சுஜூதுல நீங்க அமரக்கூடாது, சுஜூதுக்கு செல்லக்கூடாது
என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு விஷயமாக நாம் இந்த விஷயத்தை பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய அந்த உயிரினங்களுக்கு ஒப்பாக கூடாது என்று தடுத்த விஷயங்கள்ல நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நகரத்தில் குராப், தொழுகையில காகம் கொத்துவதை போன்று கொத்துவதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அவசரமாக ருக்கு சுஜூதுகளை செய்யக்கூடிய இந்த முறை அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, இவ்வாறு ஒருவர் நடந்து கொள்வதை தடுத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று அந்த நாய் விரிப்பது போன்று என்ன செய்யறது, அவ்வாறு விரித்து அமரக்கூடிய முறையை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அதே போன்று ஒட்டகம் தனக்கென்ற ஒரு இடத்தை ஆக்கிக் கொள்ளுமே, அதே போன்று மஸ்ஜிதுல ஒரு இடத்தை தனக்காக ஆக்கிக் கொள்வதை ரசூலுல்லாஹ் தடுக்கிறான். மஸ்ஜிதுல இந்த இடம் எனக்கு தான், இந்த இடத்துல வேறு யாரும் உட்காரக்கூடாது. இப்படி மஸ்ஜிதுல ஒரு இடத்தை தனக்காக ஆக்கிக் கொள்வதையும், ஒட்டகம் எப்படி தனக்கென்ற ஒரு இடத்தை ஆக்கிக் கொள்கிறதோ அப்படி ஆக்கிக் கொள்வதை அல்லாஹுடைய தூதர் தடுத்தார்கள் என்ற செய்தியை நாங்க அபூதாவுதுல 882வது எண்ணில் பார்க்கக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் சில ரிவாயத்துக்கள் எவ்வாறு வருகிறது என்று சொன்னால், அதாவது சேவல் கொத்துவதை போன்று அவ்வாறு கொத்துவதை ரசூலுல்லாஹ் தொழுகையில தடுக்கிறாங்க. அதே போன்று இந்த நாய் அமருவதை போன்று இவ்வாறு அமர்வதை தடுக்கிறாங்க. அதே போன்று ஒரு நரி திரும்பி பார்ப்பதை போன்று தொழுகையில் திரும்பி பார்ப்பதை நபி அவங்க தடுத்தாங்க என்ற செய்திகள் எல்லாம் அகமதுல வரக்கூடிய செய்திகள். அப்ப இதெல்லாம் நாங்க ஒப்பாக கூடாத விஷயங்கள், ஒப்பாக கூடாதவைகள் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த இடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த நறுமையான சொல், நாங்கள் இதில் முதலாவது பார்த்தோம் ஷைத்தானுக்கு ஒப்பாக கூடாது என்று சில செய்திகளை படித்தோம். இரண்டாவது என்ன செய்யறது, ஏனைய இந்த மிருகங்கள் இவைகளுக்கு உயிரினங்களுக்கு ஒப்பாக கூடாது என்ற ரசூலுல்லாஹ் சொன்ன இடங்களை பார்த்தோம். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல எந்த அளவுக்குன்னா லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சபித்தார்கள். எப்படி வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறாங்க. யாரை சபிக்கிறாங்க என்று சொன்னா, அதாவது பெண்களை போன்று நடக்கக்கூடிய ஆண்கள், ஆண்களை போன்று நடக்கக்கூடிய பெண்கள், பெண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய ஆண்கள், ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்கள், இவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். இது பெரும் பாவம். இதுல வரும், பெரும் பாவத்தில் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறாங்க என்று சொன்னா இது சிறு பாவத்துல வராது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இது புகாரில 5885வது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியின் அடிப்படையில நாம் மிக முக்கியமான ஒரு சட்டத்தை இதுல நாங்க பார்க்கிறோம். நாம் வாழக்கூடிய காலத்துல சில நேரங்கள்ல ஆடைகள் எல்லாம் எப்படி மாறிட்டுன்னு சொன்னா, இது ஆண்களுக்குரியதா பெண்களுக்குரியதா என்று குழம்பி போகின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமடைந்து கொண்டிருக்கின்றன. அப்படி நாங்க பார்க்கிறோம். ஆனா ஒரு இஸ்லாமிய தனித்துவத்தை நாம் பேண வேண்டும், இஸ்லாமிய தனித்துவத்தை நாம் காக்க வேண்டும். பெண்களுக்குரிய ஆடைகள் என்றால் அது பெண்களுக்குரியது, அதை ஒரு ஆண் அணியக்கூடாது. ஆண்களுக்குரிய ஆடைகள் என்றால் அது ஒரு பெண் அணியக்கூடாது. இவ்வாறு அவர்களுக்கு ஒப்பாக நடப்பது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, சபிக்கின்றார்கள். நாங்க சில நேரங்கள்ல சிறுவர்களுக்குரிய நிகழ்ச்சிகளாக நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் இது போன்றவைகளுக்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. என்ன செய்யறது, ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளையை போன்று வேடம் போடுவது, ஒரு பெண் பிள்ளை ஆண் பிள்ளை போன்று இவ்வாறாக இது என்னது, இது மார்க்கம் தடுத்த ஒரு விடயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இதை சபித்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இதில் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அவர்களுக்கு இஸ்லாமிய அந்த தனித்துவங்களை பேணி அவர்கள் தங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய அந்த இயல்புகளிலே அவங்க இருக்க வேண்டுமே தவிர என்ன செய்யறது, அந்த இயல்புகளை இவர் ஆண்களுடைய இயல்புகளை போன்றோ அல்லது ஆண்கள் பெண்களுடைய இயல்புகளை போன்றோ இவ்வாறு என்ன செய்யக்கூடாது, மாற்றிக்கொள்ளக் கூடாது. இதை ரசூலுல்லாஹ் சபித்தார்கள் என்பதை இந்த செய்தியில பார்க்கின்றோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில் நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க போகின்ற பகுதி என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு முஸ்லிம் என்ன செய்யக்கூடாது, ஒரு காபிருக்கு ஒப்பாக செயல்படக்கூடாது, ஒரு நிராகரிப்பாளனுக்கு ஒப்பாக செயல்படக்கூடாது என்ற இந்த பகுதி இந்த தலைப்பில் மிக முக்கியமான பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மூமின் தனது தனித்துவத்தை பேண வேண்டும், தனது தனித்துவத்தை காக்க வேண்டும், தனது அடையாளத்தை பேண வேண்டும், தனது அடையாளத்தை அவன் காப்பதை கண்ணியமாக கௌரவமாக பெருமையாக கருத வேண்டும்.
அதில் தான் எனக்கு சிறப்பு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது என்று அவன் என்ன செய்ய வேண்டும்? அதை சிறப்பாக உயர்வாக அவன் கருதி செயல்பட வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இதில் நாம் முதலாவது ஒரு ஹதீஸை படிப்போம். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 2077வது எண்ணில் வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை பார்க்கிறாங்க. அதாவது அதே இந்த ரிவாயத்து வரக்கூடிய சஹாபி தான். அவர் என்ன செய்யறாரு? அவர் சொல்கிறார், நான் 2 காவி உடைகளை அணிந்து வந்தேன். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை கலட்டுமாறு சொல்கிறார்கள். இது அதாவது காவிர்களுடைய உடையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று ரிவாயத்து வருகிறது. சிலதுல அதை எரித்து விடுமாறு சொன்னாங்க என்ற அளவுக்கு கடுமையாக சொல்லப்படுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது தடுக்கப்பட்ட ஒரு ஆடையாக இருந்து இந்த காவி நிறம் என்பது, இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்பதை இந்த செய்தியிலே பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், அவைகள் கூட என்ன செய்யும்? அவர்களுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வரும். அப்படித்தானே? அவர்களுக்குள்ள அந்த ஆடைகள் கூட என்ன செய்யலாம்? மாற்றங்களை கொண்டு வரலாம். எனவே அவங்களோட சிந்தனையில மாற்றங்களை கொண்டு வரலாம். எனவே ஒருவர் இஸ்லாத்துடைய அந்த கலாச்சாரத்தை, தனித்துவத்தை அவர் பேணக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு வலியுறுத்துவதை நாம் இந்த செய்தியினூடாக நாம் பார்க்கின்றோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, பெரும்பாலும் அதாவது இவ்வாறான சிந்தனைகள் தோன்றுவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நாமும் அவர்களை போன்று இருக்க வேண்டும், அவர்களை போன்று செயல்பட வேண்டும், அவர்களை போன்று நமக்கும் இருக்க வேண்டும், இப்படியான சிந்தனைகள். இப்படி எடுத்து பாருங்க. ஒரு ஹதீஸ் திர்மிதியில வருகிறது, 2180வது எண்ணிலே வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போருக்காக புறப்பட்டு செல்கிறார்கள். ஹுனைன் போருக்காக புறப்பட்டு செல்கின்ற போது, அதாவது சஹாபாக்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு அதிகமானவங்க இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள், இஸ்லாத்தை தழுவி இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு அந்த போர்ல கலந்து கொள்கிறார்கள். அப்ப அவங்க ஒரு மரத்தை கடந்து செல்கிறார்கள். ஷஜரத்தில் லில் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகள் இருக்கக்கூடிய அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. அப்படியான ஒரு மரத்தை கடந்து செல்லும் போது அதுக்கு தாத்து அன்வாத் என்று சொல்லப்படும். ஹதீஸ் என்ன வருகிறது? தாத்து அன்வாத் அப்படி என்று சொன்னால் அதில் ஏதாவது தொங்க விடுவது, அதில் ஏதாவது தொங்க விடுவது என்பது அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களில் அதை தொங்க விடுவார்கள். எனவே சஹாபாக்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் சொல்கிறார்கள், எமக்கும் இது போன்ற ஒரு தாத்து அன்வாத்தை, ஒரு மரத்தை ஏற்படுத்துங்க. அவர்களுக்கு எப்படி ஒரு மரம் இருக்கிறதோ அவருடைய வாள்களை தொங்க விடுவதற்கும் அந்த இடத்தில் அவர்கள் தங்கிக் கொள்வதற்கும் அது போன்று எமக்கு ஏற்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். பாத்தீங்களா, சிந்தனை எப்படி வருது? அவர்களுக்கு போன்று நமக்கும் இருக்க வேண்டும், அவர்களுக்கு போன்று நமக்கும் வேண்டும் என்ற இந்த சிந்தனை இது என்ன செய்யுது? பல வழிகேடுகளை கொண்டு வருகிறது, பல வழிகேடுகளை அது உருவாக்குகிறது. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொல்லிவிட்டு, இது எப்படி இருக்கிறது என்றால், பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசாவிடம் கேட்டது போன்று இருக்கிறது. இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. அவங்க என்ன செய்யறாங்க? அந்த நதியை கடந்து அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாக்கிறான். ஃபிரௌனுடைய அந்த படையில் ஃபிரௌனுடைய அநியாயங்கள், அட்டகாசங்கள் பாதுகாத்து அவங்க பாதுகாக்கப்பட்டு செல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னு பார்த்து பாருங்க. அவர்களுக்கு ஒரு சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்க்கிறாங்க. அவர்களுக்கு போன்று எமக்கும் என்ன செய்யுங்க? சிலைகளை ஏற்படுத்துங்கள், எமக்கும் ஒரு இறைவனை ஏற்படுத்துங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் இதை எதற்கு ஒப்பிட்டாங்க? இந்த விஷயத்த அவங்க கேட்டது என்ன கேட்டாங்க? நமக்கும் ஒரு மரம், அது போன்ற வாள்களை தொங்க விடுவதற்கு. ஆனா ரசூலுல்லாஹ் எதை கொண்டு வராங்க இந்த இடத்துல? அவர்கள் வணங்கக்கூடிய கடவுள்களை போன்று நமக்கும் கடவுளை ஆக்குங்கள் என்று அவர்கள் கேட்டார்களே, அது போன்று இது இருக்கிறது என்றாங்க. இதை சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள் முன் சென்றவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவீர்கள். முன் சென்றவர்களுடைய வழிமுறைகள் என்றால் அந்த யூதர்கள், கிறிஸ்துவர்கள், அந்த யூத கிறிஸ்துவர்களுடைய அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றுவீர்கள். சாணுக்கு சான், முலத்துக்கு முலம் பின்பற்றுவீர்கள். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே,
நாம் வாழக்கூடிய இந்த சமூகம் என்பது அதாவது எதுக்கும் தடையின்றி அனைத்தும் திறக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? உலகத்தை ஒரு கிராமம் என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லாம் நெருங்கி விட்டது. அப்படியான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு காலத்தில் எமது சிந்தனைகள்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற அளவில தான் எல்லாமே நம்மை சூழ இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், நாங்க மார்க்கத்துடைய இந்த தனித்துவங்களை பேசும் போது என்ன செய்கிறார்கள்? அதற்கு எதிராக பேசக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் தான். அதற்கு எதிராக பேசக்கூடியவங்க வெளியில் உள்ளவர்கள் அல்ல, உள்ளே உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க? அதற்கு எதிராக பேசக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நாம் ஒரு கஷ்டமான ஒரு காலம். அப்ப ஈமான்ல சத்தியத்துல நாங்க பயணிப்பதுல என்ன இருக்குது? பெரும் சவால்கள் இருக்கின்றன. அப்படியான சவால்களுக்கு மத்தியில் நாம் வாழுகிறோம். எனவே இதற்கு நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பதஅல் இஸ்லாமு கரீபன், இஸ்லாத்துடைய துவக்கம் அந்நியமாகத்தான் இருந்தது. உடனே யாரும் இஸ்லாத்தை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை அந்நியமாகத்தான் பார்த்தார்கள். அதுதான் இஸ்லாத்துடைய துவக்கம். அதே நிலையை அடையும் என்றாங்க. அதே நிலையை அடையும் என்றால் மக்கள் என்ன செய்வாங்க? இஸ்லாத்தை, இஸ்லாத்துடைய வழிமுறைகளை, இஸ்லாமிய விழுமியங்களை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை அந்நியமாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபதூபாலில் குரபா. அப்போது யாருக்கு சுபசோபுரம் நற்செய்தி என்றால், அந்த அந்நியமாக மார்க்கம் பார்க்கப்படுகின்ற போது எவர்கள் மார்க்கத்தை உயிர்ப்பிக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை, சுன்னாக்களை உயிர்ப்பிப்பார்களோ அவர்களுக்குத்தான் நற்செய்தி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை என்ன செய்ய வேண்டும்? உயிர்ப்பிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். மக்கள் பலதையும் பேசுவார்கள், விமர்சிப்பார்கள். என்ன செய்வார்கள்? மக்கள் விமர்சிப்பார்கள். நறுமையான சகோதரர்களே, நாம் இதிலே உறுதியாக நாம் பயணிக்க வேண்டுமே. அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்குது. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்க? அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி கஹிஜ்ரத்தின் இலை என்று சொல்றாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். குழப்பமான காலங்களில் அமல் செய்வது இருக்கிறதே, குழப்பமான காலத்துல இபாதத் செய்வது இருக்கிறதே, அது என் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வருவதை போன்றுன்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சொல்றாங்க? என் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வருவதை போன்று. அப்ப குழப்பங்கள், ஃபித்னாக்கள் சூழ்ந்திருக்கும் போது நாங்க மார்க்கத்துல உறுதியாக இருப்பது, இபாதத்துகளை நாம் என்ன செய்வது? உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வது என்பது அல்லாஹ்விடத்துல மகத்தான கூலி இருக்கிறது, மகத்தான அஜர் இருக்கிறது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் பக்கம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வருபவர்களை போன்று என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை சூழ ஈமான்ல பலவீனமானவர்கள் இருப்பார்கள். நம்மை என்ன செய்யக்கூடிய பலவீனப்படுத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள். நம்மை பலவீனப்படுத்தக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? அவ்வாறு எழுதுவார்கள், பலவீனப்படுத்துவார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அப்படித்தானே? ஆர்வப்படுத்த வீரியம் கூடும். ஆர்வப்படுத்தாம மக்கள் என்ன செய்யறாங்க? எதிர்த்து நிற்கின்ற போது என்ன செய்யும்? அந்த வீரியம் குறையும், பலவீனம் அடையும். அதுதான் நாங்க பார்க்கிறோம். அப்படித்தானே? மிக உறுதியாக வலிமையாக பேசியவுடைய அந்த சவுண்டுகளும் இப்ப குறைந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தானே? அழுத்தமாக சொன்னவர்கள், இவைகளெல்லாம் மிக ஆணித்தரமாக சொன்னவர்கள், அவர்களுடைய அந்த குரல்கள் எல்லாம், அதனுடைய சப்தங்கள் எல்லாம் அப்படி குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்படியான நிலை ஏன்? அதாவது அவர்களை ஆர்வப்படுத்தக்கூடியவர்களை விட அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள், விமர்சிக்கக்கூடியவர்கள், இவங்களை யாரு? இவங்க அடிப்படைவாதிகள் என்ற முத்திரை வேண்டுமா, அல்லது வேறு வேறு முத்திரைகள் வேண்டுமா? எல்லா முத்திரைகளும் குத்தப்படும். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சமூக நல்லிணக்கம் என்பதை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் ஒன்று கிடையாது. அவருடைய மதம் இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால், நீ இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். நீ இஸ்லாத்திலே இருப்பது உனது நலவுக்கு. நீ இஸ்லாத்தில் இருப்பது யாருடைய நன்மைக்கு? உனது நன்மைக்கு. அல்லாஹ் அதுதான் சொல்றான், பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். நபியுடைய காலத்துல சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன நினைக்கிறாங்க? நாங்க என்னமோ இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய சேவை செய்த மாதிரி நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்தான். இந்த ஈமானுக்கு வழிகாட்டி அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களை, இந்த தீனை பொறுத்தவரையில் இந்த தீன் உயர்வானது, கண்ணியமானது, இது மேலோங்கியே தீரும்.
எனவே இந்த தீனில் நாம் உறுதியாக இருப்பதை நமக்கு சிறப்பு, நாம் அதை உயர்வாக கருத வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இந்த தீனிலிருந்து ஒருத்தன் வழி தவறி போறான்டா, அவன் தனக்குத்தான் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறான், தனக்குத்தான் இழப்பை ஏற்படுத்திக் கொள்கிறான். படைத்த ரப்புக்கு எந்த இழப்பும் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து இறைவனுக்கு மாறு செய்தாலும் அவனது ஆட்சியில், அதிகாரத்தில், கண்ணியத்தில் எதுவும் குறைய போவது கிடையாது. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஷைத்தான் இதுல பலவிதமான சூழ்ச்சிகளை கையாளுவான், பலவிதமான சூழ்ச்சிகளை ஷைத்தான் மேற்கொள்வான். என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில பலவீனப்பட்டு இருக்கின்ற போது கூட என்ன செய்யல, எதை விட்டு கொடுக்கல, கொள்கையை விட்டு கொடுக்கவில்லை, மார்க்கத்தை விட்டு கொடுக்கவில்லை. எவ்வளவு உறுதியாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு முன்மாதிரியை வழங்குறாங்க. இந்த செய்தியை பாருங்க, இது புகாரில வரக்கூடிய செய்தி. அதாவது நபி அவர்களுடைய இறுதி ஹஜ், நபி அவர்களுடைய இறுதி ஹஜ், அந்த ஹஜ்ஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினா, அதாவது முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு புறப்பட போகிறார்கள். முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு புறப்பட போகின்றார்கள். அந்த நேரத்தில் அதாவது முஷ்ரிக்குகள் ஹஜ் செய்யும் போது அவர்களுடைய வளமை என்னவென்று சொன்னால், அவங்க சூரியன் உதயமான பிறகுதான் அவர்கள் அங்கிருந்து திரும்புவார்கள். அதுவும் அங்குள்ள அந்த சபீர் என்ற ஒரு மலை இருக்கிறது, சபீர், அந்த மலை ஒளிரட்டும் என்று சப்தமாக சொல்லிக் கொண்டுதான் அவர்கள் வெளியேறுவார்கள். சூரியன் உதித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இவர்களுக்கு மாறு செய்தார்கள். நபி அவர்கள் முஸ்தலிஃபாவிலிருந்து சூரியன் உதிப்பதற்கு முன்னரே வெளியேறினார்கள். முஸ்தலிஃபாவிலிருந்து சூரியன் உதிப்பதற்கு முன்னரே வெளியேறினார்கள். ஏன்? இங்கு மாறு செய்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மாறு செய்துதான் காட்டினார்கள். அருமையான சகோதரர்களே, ஹஜ்ஜில எத்தனை இடங்களை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஹஜ்ஜில பல இடங்களை ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மாறு செய்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். இது நமக்கு எதை எடுத்து சொல்லுது? அதாவது இஸ்லாத்துடைய தனித்துவங்களை பேண வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். உம்ராவுக்கு வருகிறார்கள், அந்த ஹுதைபியாவுடைய வருடத்துக்கு அடுத்த வருடம் உம்ராவுக்கு வருகிறார்கள். உம்ராவுக்கு வந்தபோது மக்கா காஃபிர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள்? இவங்க நோயுற்ற ஒரு பூமியிலிருந்து வந்திருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் நோயாளர்கள் என்று பேசும்போது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த வலது புஜத்தை திறந்து கொண்டு நீங்கள் முதல் 3 சுற்றுக்கள் என்ன செய்யுங்க, வேகமாக ஓடுங்கள், உங்களுடைய பலத்தை காட்டுங்க, அப்படி என்று நபி அவங்க கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, அப்போது அந்த 3 சுற்றுக்கள் அவ்வாறுதான் ஓடினார்கள், தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு அவங்க ஆட்சியில் இருக்கும் போது சொல்றாங்க, நபி அவங்க இவ்வாறு செய்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. காபிர்களுக்கு தங்களுடைய பலத்தை காட்டுவதற்கு தான் இப்படி செய்தார்கள். ஆனா இப்ப மக்கால காபிர்கள் கிடையாது. ஆனாலும் இந்த நபி வழியை நாம் விடமாட்டோம், இந்த சுன்னாவை நாம் விடமாட்டோம், இதை நாம் செய்வோம். இப்படிதான் சுன்னாவை சஹாபாக்கள் நேசித்தார்கள், நபி வழியை நேசித்தார்கள், நபி வழியை பின்பற்றினார்கள். அதில் தான் நமக்கு சிறப்பு, அதில் தான் நமக்கு உயர்வு என்று செயல்பட்டார்கள் என்பதை நாம் அந்த செய்தியிலே பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் இந்த தலைப்பிலே பார்க்கக்கூடிய செய்திகள்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில், சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் தொழக்கூடாது என்று ஏன் தடுத்தார்கள்? நமக்கு ஏன் தடை போட்டார்கள்? ஹதீஸ்ல நாங்க படிக்கிறோம். இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 காரணங்களை சொன்னார்கள். அந்த 2 நேரங்கள்ல நீங்க தொழக்கூடாது என்பதற்கு 2 காரணங்களை சொன்னார்கள். ஒரு காரணம் என்ன? அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபஇன்னஹா தக்ருபு பைன கர்னை ஷைத்தான், அது ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில் சூரியன் மறைகிறது. இது வஹையின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நாம் அதை என்ன செய்யணும்? அப்படியே உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில் சூரியன் மறைகிறது. அடுத்து என்ன காரணம் சொன்னாங்க? அடுத்த காரணம் வஹீனைதின் யஸ்ஜுது லஹல் குஃபார், அந்த நேரத்தில் காஃபிர்கள் அந்த சூரியனுக்கு என்ன செய்கிறார்கள்? சுஜூத் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. அல்லாஹ்வுக்காக நாம் நிறைவேற்றக்கூடிய தொழுகையை கூட அந்த நேரத்தில் நபி அவங்க என்ன செஞ்சாங்க? தொழாதீர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது? அங்க அவர்களுக்கு ஒப்பாக கூடாது என்று நபி அவங்க இந்த அளவுக்கு தடுக்கிறாங்கண்டா, இந்த செய்தியில நமக்கு எதை சொல்லுது? நமது தனித்துவத்தை,
நாம் பேண வேண்டும், நமது தனித்துவத்தை நாம் காக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்தி நீங்க எதுல பார்க்கலாம் என்றால் அபூதாவுதுல பார்க்கலாம். ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் புவானா என்ற இடத்தில் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதற்கு நேர்ச்சை செய்த சில ரிவாயத்துக்கள்ல ஆடுகள் என்றும் வருகின்றன. அப்ப எனவே அவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் அனுமதி கேட்கிறார். எதுக்கு அனுமதி கேட்கிறாரு? அந்த இடத்தில் அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கேள்விகள் கேட்கிறான். நல்ல கவனிங்க, எத்தனை கேள்வி? 2 கேள்விகளை கேட்கிறார்கள். முதல் கேள்வி என்னவென்றால், அங்கு அறியாமை கால சிலைகள் எதுவும் அங்கு வணங்கப்பட்டதா? அங்கு அறியாமை கால சிலைகள் எதுவும் வணங்கப்பட்டதா? அறியாமை காலத்தில் சிலைகள் அந்த இடத்துல வணங்கப்பட்டனவா என்ற கேள்வியை கேட்கிறான். அவர் இல்லை என்று சொல்கிறார். அடுத்து என்ன, அங்கு ஏதாவது விழாக்கள் பண்டிகைகள் அந்த இடத்துல கொண்டாடப்படுகின்றதான்னு கேட்கிறான். அந்த இடத்துல எதுவும் விழாக்கள் பண்டிகைகள் எதுவும் அங்கு கொண்டாடப்பட்டதான்னு கேட்கிறாங்க. அதுக்கும் அவர் இல்லை என்று சொல்கிறார். அதன் பிறகுதான் ரசூலுல்லாஹ் அந்த நேர்ச்சி அந்த இடத்துல நிறைவேற்றுவதற்கு அனுமதி வழங்குறாங்க. கொஞ்சம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற போகின்ற நேர்ச்சை, ஆனா அந்த இடம் எப்படி இருக்க வேண்டும்? அது மிக தூய்மையாக இருக்க வேண்டும். தவறான ஒரு மெசேஜை அடுத்தவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது, அடுத்தவர்களுக்கு தவறான ஒரு மெசேஜை கொடுத்துடக்கூடாது. என்ன, அந்த இடத்துல இப்படி ஒரு நபித்தோழர் செய்து விட்டார், எனவே அவர்களுடைய இடங்களில் நாம் என்ன செய்யலாம், இவ்வாறு நடந்து கொள்ளலாம் என்ற மாதிரியான ஒரு மெசேஜ் போகுமா இல்லையா? நபி அவங்க இதையெல்லாம் கேட்ட பிறகுதான் அனுமதி வழங்குகிறார்கள். அருமையான சகோதரர்கள், அப்ப இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுது? நேர்ச்சை என்ற அந்த இபாதத், அந்த வணக்கம், அது நிறைவேற்றப்படுகின்ற இடம், அல்லாஹ்வுக்காக அவர் நிறைவேற்றினாலும் அந்த நிறைவேற்றப்படுகின்ற இடமும் தூய்மையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நாம் இந்த செய்தியை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது இப்லீஸ் வழிகெடுப்பதற்கு பல தந்திரங்களை கையாளுவான், பல சூழ்ச்சிகளை மேற்கொள்வான். ஷைத்தானுடைய இப்லீசுடைய மிக முக்கியமான ஒரு சூழ்ச்சி தான் என்ன சொல்லுங்க பாபம்? அதாவது அழகுபடுத்தி காட்டுவது. என்ன செய்வான்? பாவங்களை அலங்கரித்து அழகுபடுத்தி காட்டுவான், அலங்கரித்து காண்பிப்பான். நாங்க பார்க்கிறோமா இல்லையா? இன்று பாவங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் மாறி இருக்கின்றன என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக நாங்க பார்க்கிறோமா இல்லையா, இன்றைய அந்த ஏனைய மதங்களோடு சம்பந்தப்பட்ட அவைகளுக்கு வாழ்த்து சொல்வது, அவைகளுக்கு அந்த பண்டிகைகளை வந்து கொண்டாடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்று என்ன செய்யப்பட்டது? அதற்கு பல பெயர்களை இப்லீஸ் வைத்திருக்கிறான். என்ன, மத நல்லிணக்கம், இது இப்படியான பல பெயர்களை வைத்து மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான். அருமையான சகோதரர்களே, நாங்க பார்க்கிறோம், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்லீஸ் வழிகெடுப்பதற்கு என்ன முறையை கையாண்டான்? நாங்க படிச்சுக்கிறோம் குர்ஆன்ல. என்ன வழிமுறையை கையாண்டான்? அதாவது எந்த மரத்தின் பால் நெருங்க கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல தடை விதித்தானோ அந்த மரத்துக்கு இப்லீஸ் ஒரு பெயரை வைக்கிறான். இப்லீஸ் அந்த மரத்துக்கு என்ன செய்யறான்? ஒரு பெயரை வைத்தான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறான். என்ன பெயர் வைத்தான்? ஷஜரத்துல் ஹுல்த். அதாவது அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறான், உங்களுக்கு நான் ஷஜரத்துல் ஹுல்தை அறிவிக்கட்டுமா? ஷஜரத்துல் ஹுல்த் என்ன? ஹுல்த் என்ற நிரந்தரமானது. ஹுல்த் என்ன? நிரந்தரமானது, நிலையானது. நிரந்தரமான ஒரு மரத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அந்த மரம், அதிலிருந்து நீங்க அதை நெருங்கிட்டீங்கன்னா நீங்க நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பீர்கள். பாருங்க, நெருங்க கூடாத மரத்துக்கு அவனிட்ட பேர் என்ன? ஷஜரத்துல் ஹுல்த். இது வந்து இப்லீசுடைய என்ன, அதாவது அவனுடைய சூழ்ச்சி. அவன் இப்படி என்ன செய்வான்? அழகான பெயர்களை வைப்பான். இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா, பாவங்களுக்கு பலவிதமான பெயர்கள், பலவிதமான பெயர்கள் மாற்றப்பட்டு பாவங்கள் உலா வந்து கொண்டு இருக்கின்றன. அதுல மக்கள் மயங்கி கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான்? அதாவது வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், அல்லாஹை விட்டு அவன் உங்களை ஏமாற்றக்கூடியவன் உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது, அந்த ஷைத்தான் உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இஸ்லாத்துடைய தனித்துவங்கள் இன்று நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து நாங்க மதத்தோட எல்லாம் சம்பந்தப்படுத்தக்கூடாது, மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தக்கூடாது, இதெல்லாம் பொதுவான விடயங்கள், இதெல்லாம் என்ன ஹேப்பி நியூ இயர்னா அது என்னது, அது வந்து எல்லாம் பொதுவான விடயங்கள், மார்க்கத்தோட எல்லாம் தொடர்படுத்தக்கூடாது இப்படி சொல்வது
என்று இப்படி பேசுகிறார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவில் அங்குள்ள அன்சாரிகள் மதீனாவாசிகள் 2 நாட்கள் அவங்க விளையாடுவதற்காக, அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்காக 2 நாட்கள் ரசூலுல்லாஹ் அந்த காட்சியெல்லாம் பார்க்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? கொண்டாடுகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அப்போது அதை பற்றி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் போது அவர்கள் சொன்னார்கள், நாங்க ஜாஹிலிய காலத்தில் இந்த நாட்கள் நமது என்ன, நாம் விளையாடக்கூடிய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய 2 பெருநாளுடைய தினங்கள் அப்படி என்று சொல்கின்ற போது ரசூலுல்லாஹ் இது மதீனாவாசிகள் உங்களுக்குரியது, இது உங்களோட கலாச்சாரம் அப்படின்னு விட்டாங்களா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் உங்களுக்கு இதற்கு பகரமாக சிறந்த 2 நாட்களை ஆக்கி இருக்கிறான். இதற்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு 2 சிறந்த நாட்களை ஆக்கி இருக்கிறான். அதுதான் யௌமுல் அல்ஹா, யௌமுல் ஃபித்ர் என்று அந்த 2 பெருநாட்களை சொன்னாங்கன்றதை பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுது? அது அவங்களோட கலாச்சாரம், அவங்க விரும்பியபடி. அப்படியா? இஸ்லாம் என்ன செய்யும்? வழிகாட்டும். இஸ்லாம் என்பது அல்லாஹ் சொல்வது குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மூமின்களே இஸ்லாத்துக்குள் பரிபூர்ணமாக நுழையுங்கள், முழுமையாக நுழையுங்கள். ஒரு காலிங்க ஒரு காலங்க அப்படி அல்ல, முழுமையாக நுழையுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தி நமக்கு எதை சொல்லித் தருகிறது என்றால், இஸ்லாம் நமக்கு சொன்னது 2 பெருநாட்கள் தான். இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்தது 2 பெருநாட்கள் தான் நமக்கு சொல்லி இருக்கிறது. இதை தவிர நமக்கு ஒன்று கிடையாது. எனவே நாங்க ஏனையவர்களுடைய பெருநாட்களை எல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது? கொண்டாடக்கூடாது. அது அவர்களுடைய பெருநாள், அவர்களுடைய கலாச்சாரம். எனவே நறுமையான சகோதரர்களே, அவற்றை நாம் அங்கீகரிக்க போவமாக இருந்தால் அவர்கள் வழிகேட்டில் உள்ள அவர்கள் அந்த வழிகேட்டிலிருந்து மீளவும் மாட்டார்கள். புரியுது அவங்க சொல்றது? அசத்தியத்தில் இருந்து அவர்கள் மீளவும் மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் மிக மிக முக்கியமான விடயங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்துவத்தை பேணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகு அங்கு ஜமாத்தாக கூட்டாக தொழக்கூடிய தொழுகை, இந்த தொழுகைக்கு எவ்வாறு அழைப்பது, இந்த தொழுகையுடைய நேரத்தை எவ்வாறு அறிவிப்பது என்பதை பற்றி ஒரு ஆலோசனை வருகின்ற போது சஹாபாக்கள் முன்வைத்த ஆலோசனைகள், சிலர் என்ன சொன்னாங்க? அதுக்கு நாங்க ஒரு மணியை அடிப்போம் என்றார்கள். நபி அவங்க அது விரும்பல. ஏன்? அது ஏனைய ஒரு மதத்துக்கு அது ஒப்பாக அமைந்திருக்கிறது. புரியுது அவங்க சொல்றது? அதே போன்று நாம் என்ன செய்வோம்? ஒரு சங்கை போன்ற ஒன்றை வைத்து அதை ஊதுவோம் என்றாங்க, அதை வைத்து அறிவிப்போம். நபி அவர்கள் விரும்பவில்லை என்பதை பார்க்கின்றோம். எனவே ஒரு நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு கனவில் ஒருவர் வந்து என்ன செய்கிறார்? அவர் ஒரு கனவு காண்றார். ஒரு மணியை எடுத்து செல்கின்ற போது அவர் கேட்கிறார், இந்த மணியை நீங்க விற்க மாட்டீர்களா? அப்போது அவங்க கேட்கிறாங்க, எதற்காக? இப்படிதான் தொழுகைக்கு அழைப்பதற்காக. அப்போது அவர் அந்த அதானை சொல்கிறார், அதான சொல்லிக் கொடுக்கிறார், இப்படி தொழுகைக்காக அழையுங்கள், இவ்வாறு இகாமத் சொல்லுங்கள் என்று சொன்ன போது அவர் நபியிடத்துல வந்து அதை செய்தியை சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஏற்றுக்கொண்டாங்கன்றதை பார்க்கிறோம். அப்ப எதை ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பியது என்ன? அந்த இஸ்லாத்துடைய அந்த தனித்துவம், நாங்க வேறு மதங்களுக்கு ஒப்பாக கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்தில் என்ன செய்தார்கள்? வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் இந்த செய்தியிலும் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் நபி அவர்கள் சொன்ன செய்தி என்ன செய்தாங்க? படிக்கிறோம், லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா, யூதர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக. என்ன காரணம்? அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கினார்கள், வணக்க ஸ்தலங்களாக ஆக்கினார்கள். இவ்வளவு கடுமையாக மரணித்த போது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்துல கூட நம்ம முஸ்லிம் சமுதாயம் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு ஒரு சில நாட்கள் இருக்கும் போது எச்சரிக்கிறாங்க, யூதர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய சாபம் ஏன் ஏற்பட்டது என்றால் அவர்கள் நபிமார்களுடைய முகவரி தெரியாத அறிமுகம் மற்றவர்களுடைய அல்ல, நபிமார்களுடைய கபர்களை அவர்கள் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிய காரணத்தால். எனவே எனது கபரை நீங்கள் என்ன செஞ்சாங்க? அதாவது மஸ்ஜிதாக ஆக்கி விடாதீங்க என்று ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இது நாங்க பார்க்கிறோம். கண்ட ஊர்கள் எல்லாம் என்னது தர்கா என்று சொல்லி அவைகள் வணக்கஸ்தலங்களாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்குரிய வணக்கங்கள் அவைகளுக்கு செலுத்தப்படுகின்ற மோசமான நிலைகள் நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு அவர் ரசூலுல்லாஹ் இது நேரடியாக இது இவ்வளவு கடுமையாக தடுத்தாங்க. தடுத்த பிறகும் என்ன செய்யறாங்க?
அவர்களை சாணுக்கு சான் முலத்துக்கு மூலம் பின்பற்றக்கூடிய ஒரு கவலையான நிலையை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம். இதனால் என்ன ஏற்பட்டிருக்கிறது? ஷிர்க் ஏற்பட்டிருக்கிறது. இதனால ஷிர்க் இணை வைத்தல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பினங்களிலே மிக மோசமான படைப்பாக யாரை சொன்னாங்க? ஒரு ஹதீஸ் நாங்கள் படித்திருக்கிறோம். ஷிராருல் ஹல்க் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் படைப்பினங்களில் மிக மோசமானவங்க யாரு என்றால், நல்லவர்கள் மரணித்தால் அவர்களுக்கு என்ன செய்யறது? உருவங்களை அமைக்கக்கூடியவங்க. ஹபஷாவுடைய காட்சியை யார் சொல்றாங்க? ஹிஜ்ரத்திலிருந்து மதீனாவுக்கு திரும்பிய பிறகு உம்மு ஹபீபா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்போதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர்கள் தான் படைப்பினங்கள்ல மிக மோசமானவங்க. ஏன்? அதாவது இது என்ன செய்யும்? நிச்சயமாக ஷிர்க்கை ஏற்படுத்தும். அவற்றை வணங்க ஆரம்பிப்பார்கள். ரசூலுல்லாஹ் இதெல்லாம் அவர்களுக்கு ஒப்பாக கூடாது என்று தடுத்த முக்கியமான இடங்கள். ஆனா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, என் அருமை சகோதரர்களே, என்ன செய்யறாங்க? இபாதத்துகள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்துவதற்கு இவைகள் எல்லாம் காரணமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். காரணமாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்தி அந்த உரையிலே சொன்னார்கள், அறியாமை கால அனைத்து பழக்க வழக்கங்களும் எனது பாதங்களுக்கு கீழண்டா. அறியாமை காலத்துடைய அனைத்து பழக்க வழக்கங்களும் எனது பாதத்தின் கீழ் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜாஹிலியத்தை உயிர்ப்பிப்பதற்கு பலர் துடித்துக் கொண்டிருக்கிறான். சுன்னாவை விட்டு எதை உயிர்ப்பிக்கிறதுக்கு துடிக்கிறாங்கடா? நபி அவர்கள் ஜாஹிலியத் என்று சொன்ன விஷயங்களை இன்று உயிர்ப்பிப்பதற்கு பலர் துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் இந்த சத்திய தீனுல் இஸ்லாம், தூய்மையான மார்க்கத்தை மக்களிடத்தில் நாம் கொண்டு போய் சேர்ப்பதில் நாம் மிக உறுதியாக செயல்பட வேண்டும். நாம் சுன்னாக்களை கொண்டு போய் சேர்ப்பது, நபி வழியை கொண்டு போய் சேர்ப்பது, இதுல நாங்க மிக உறுதியாக நாம் செயல்பட வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இப்ப நாங்க இந்த தலைப்புல மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு மிக முக்கியமான பகுதிதான் இதனுடைய சில சட்டதிட்டங்கள். அந்த அடிப்படையில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காவிர்களுக்கு ஒப்பாகக்கூடிய விஷயம் என்பது, காவிர்களுக்கு ஒப்பாகக்கூடிய இந்த விஷயம் என்பதை பொறுத்தவரையில இதுல சில முக்கியமான அடிப்படைகளை தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவது ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால், அதாவது அவர்களுடைய மார்க்க விஷயங்கள்ல நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஒப்பாக கூடாது. அவர்களுடைய மார்க்க விஷயங்கள்ல, அது அவர்களுடைய தீன், அவர்களுடைய மார்க்க விஷயம் என்று வரும்போது அதில் நாம் அவர்களுக்கு ஒப்பாக கூடாது. இதை மார்க்கம் தடுக்கின்றது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அடுத்தது அவர்களுக்கே உரிய கலாச்சாரம், அவர்களுக்கே சொந்தமான கலாச்சாரம் என்று வரக்கூடிய விஷயங்களிலும் நாம் என்ன செய்யக்கூடாது? அவர்களுக்கு ஒப்பாக செயல்படக்கூடாது. இதுல என் அருமையான சகோதரர்களே, ஒருவருடைய நீயத்தை பார்க்கப்பட மாட்டாது. என்ன பார்க்கப்பட மாட்டாது? நீயத்தை பார்க்கப்பட மாட்டாது. ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு? சிலுவையை அணிந்து கொண்டு வருகிறார். சிலுவையை அணிந்து கொண்டு வருகிறார் என்று சொன்னால், இவர் வந்து என்ன சொல்றார்? நான் வந்து என்ன நோக்கத்தில் அணியல, கிறிஸ்துவ சரிகண்டு நான் அணியல, அதை நான் வெறுமனை அணிந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இங்க அவருடைய நீயத்து கவனிக்கப்பட மாட்டார். இது இந்த செயல் என்னது? அனுமதிக்கப்பட்டது அல்ல. இந்த செயல் அனுமதிக்கப்பட்டதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இது ஒரு முக்கியமாக நாங்கள் தெரிந்து, அதே போன்று இப்ப சாதாரணமான விஷயங்கள் இருக்குது, சாதாரணமான பழக்க வழக்கங்கள். அந்த பழக்க வழக்கங்களை பொறுத்தவரையில அவர்களுக்கே உரியவைகள் என்று உள்ள பழக்க வழக்கங்கள் அல்ல. அதில் நாம் என்ன செய்யலாம்? நாம் அதை செயல்படுத்துவதில் எந்த தவறும் மார்க்கத்தில் கிடையாது. புரியுது சொல்றது? பொதுவாக அனைவருக்கும் உரியதாக ஒருத்தர் வந்து ஆடை முறைகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆடை முறைகள்ல மார்க்கம் தடுக்கவில்லையா? அது என்னது? அனுமதிக்க, அவர்களுக்கே என்று குறிப்பான ஒரு ஆடை என்று சொன்னால் அது தடுக்கப்படும். அது என்ன செய்யப்படும்? தடுக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, மார்க்கம் சில பொழுதுகள் எதை தடுக்கும் என்று சொன்னால், அது ஆபத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆபத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்றால் அதை மார்க்கம் தடுக்கும். உதாரணமாக எது மாதிரி நாங்க சொல்லலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபர்களை தரிசிப்பதை ஆரம்பத்தில் தடுத்திருந்தாங்க. கபர்களை தரிசிப்பதை தடுத்திருந்தாங்க. ஏன் தடுத்தாங்க? என்ன காரணம்? அது அவங்கள ஷிர்க்குக்கு கொண்டு போகலாம். ஏன்னா சிலை வணக்கத்திலிருந்து மீண்டு வந்த ஒரு சமுதாயம். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் அதை தடுத்தாங்க. ஏன்? அது அதை விட ஆபத்துக்கு கொண்டு போகும், பேராபத்துக்கு அவர்களை கொண்டு போகும் என்பதற்காக தடுத்தாங்க. ஆனா அவர்கள் தௌஹீதில, ஏகத்துவத்தில உறுதியான பிறகு நபி அவர்கள் அதற்கு அனுமதி வழங்கினாங்க. எதற்காக? அந்த மறுமையை
மறுமையுடைய சிந்தனை, மௌத்துடைய சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வதற்காக என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இது போன்ற நறுமையான சில விஷயங்கள் ஆபத்துக்கு கொண்டு செல்கிறது என்றால் அதை மார்க்கம் என்ன செய்யும்? அதை மார்க்கம் தடுக்கும். அது போன்று நாங்க பல செய்திகளை ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், பல செய்திகளை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷிர்க்குடைய வாயில்களை என்ன செஞ்சாங்க? அடைக்கிறாங்க. ஏன்? அது ஷிர்க்குக்கு அவரை கொண்டு செல்லும் என்றதற்காக அந்த வாயில்களை அடைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் என் அருமையான சகோதரர்களே, சில பொழுதுகள்ல நீங்க பார்க்கலாம், அதாவது இப்ப ஆஷூராவுடைய நோன்பு இருக்கிறது. ஆஷூராவுடைய நோன்பை பொறுத்தவரையில, ஆஷூராவுடைய நோன்பு என்பது யூதர்களும் அந்த நாளிலே நோன்பு இருந்தார்கள் என்ற அடிப்படையை நாங்க பார்க்கிறோம். ஆனா நபி அவங்க என்ன செஞ்சாங்க? நோன்புல மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள்? சஹருடைய உணவு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எமது நோன்புக்கும் அவர்களது நோன்புக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன? சஹருடைய உணவு. அப்ப சஹருடைய உணவு எடுப்பதற்கு நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த ஹதீஸ்ல அறிவுறுத்துறாங்க. அதே போன்று நாம் பார்க்கின்றோம், 9வது நாள் என்ன செய்யறது? சேர்த்தும் வைப்பதற்கு நபி அவங்க கற்றுக் கொடுக்கிறாங்க. இவ்வாறு மாறு செய்வதற்கு நபி அவர்கள் வழிகாட்டினார்கள் போன்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது போன்ற செய்திகள், ஒரு முஸ்லிம் தனித்துவத்தை பேண வேண்டும், தனித்துவத்தை காக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ்விடத்திலே மிக கோபத்துக்குரியவர்கள் மூவர். அதாவது அல்லாஹ் கடுமையாக இவங்க விஷயத்துல கோபிப்பான், கடுமையாக அல்லாஹ் இவர்கள் விஷயத்திலே கோபம் அடைவான் என்று அல்லாஹ்வின் தூதர் 3 பேரை பற்றி சொல்றாங்க. எத்தனை பேரை பற்றி? 3 பேரை பற்றி சொல்கிறார்களே நறுமையான சகோதரர்களே. அந்த செய்தியில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல வரக்கூடிய அந்த சாரார்ல முல்ஹிதுன் ஃபில் ஹரம், ஹரம் என்ற எல்லைக்குள் பாவம் செய்யக்கூடியவன், ஹரம் என்ற அந்த புனிதமான எல்லைக்குள் பாவம் செய்யக்கூடியவன் அல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்துக்குரியவனாக இருக்கிறான் என்பதை ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே போன்றுதான் அடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில பரிபூர்ணப்படுத்தப்பட்ட இந்த அழகான மார்க்கத்தில, இந்த மார்க்கத்தில் ஜாஹிலிய நடைமுறைகளை ஏற்படுத்த முயற்சிக்கிறான். எதை விரும்புகிறான்? ஜாஹிலிய நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு அவன் விரும்புகிறான் என்றால் இவன் அல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்துக்குரியவன். சாதாரண விஷயம் அல்ல. நறுமையான சகோதரர்களே, நினைச்சு பாருங்க, ஒருத்தன் அறியாமல் ஒரு பிதத்தை அவன் செய்யறான், அறியாம செஞ்சுட்டு போறான். எவன் இந்த பிதத்துகளை அறிமுகப்படுத்துறானோ, இஸ்லாமிய மார்க்கத்துல இவ்வாறான அனாச்சாரங்களை அறிமுகப்படுத்தி பரப்பி கொண்டிருக்கிறானோ, இவன் அல்லாஹ்விடத்துல கடுமையான கோபத்துக்குரியவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதாவது ஒருவனுடைய உயிரை என்ன செய்யறது? அநியாயமாக பறிப்பதற்கு என்ன செய்கிறான்? அவன் உதவி செய்கிறான், அதற்கு தூண்டுதலாக இருக்கிறான் என்று 3 சாராரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்துக்குரியவர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் இஸ்லாத்துடைய தனித்துவங்களை பேண வேண்டும், இஸ்லாத்துடைய தனித்துவத்தை காக்க வேண்டும். ஜாஹிலிய அந்த நடைமுறைகள் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஏனைய மாற்று மதத்தவர்களுக்கு ஒப்பாகாமல் செயல்படக்கூடியவனாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக செயல்படுகிறானோ அவனும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இது போன்ற விஷயங்கள்ல நாம் மிக கவனமாக, மிக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும், மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்துடைய தனித்துவத்தை பேண வேண்டும். ஏன்னா சிலரை பார்த்தீங்கன்னா இபாதத் விஷயத்துல ஆர்வமாக இருக்கிறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் கோட்டை விட்டுறாங்க. இபாதத் விஷயங்கள்ல, வணக்க வழிபாடு விஷயத்துல ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் இப்படி மார்க்கம் சொன்ன விஷயங்கள்ல அவங்க அலட்சியமாக செயல்படுகிறார்கள், அலட்சியமாக செயல்படுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. கொள்கையில, ஏகத்துவத்தில உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வசனம், எங்களோட சிந்தனையில் எப்போதும் இருக்க வேண்டிய ஒரு வசனம் தான் இது. சூரத்து ஹூத்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த் வமன் தாப மஅக், அதாவது நபியே, உமக்கு எப்படி ஏவப்பட்டதோ அப்படி நீங்க மார்க்கத்தில் உறுதியாக இருங்க, உங்களோடு தௌபா செய்தவர்களும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இந்த வசனத்தில் நமக்கு என்ன சொல்லப்படுது? நபிக்கு எப்படி கட்டளை வருகிறது? நபிக்கு எப்படி கட்டளை வருது? அதாவது உமக்கு எப்படி ஏவப்பட்டதோ, நபிக்கு கூட அல்லாஹ் எப்படி சொல்லல? நீங்க விரும்பியபடி என்று சொல்லல. விரும்பியபடி ஒரு மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக இருந்தால் அதுக்கு யார் தகுதியுடையவர்? அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர். ஆனா அவருக்கு எப்படி கட்டளை வருகிறது? அல்லாஹ் உங்களுக்கு எப்படி ஏவினானோ, அல்லாஹ் உங்களுக்கு எப்படி ஏவினானோ அப்படி நீங்க மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு மார்க்கத்தில் எப்படி உறுதியாக இருக்கிறாங்க? ஒருத்தர் அவரவருடைய விருப்பப்படி, அவருக்கு
லாபம் வரக்கூடிய விஷயங்கள் அதுல இருப்பாரு, நஷ்டம் வரக்கூடிய விஷயங்கள் மாதிரி இருக்குதா அதுல கண்டு காணாமல் போவாரு. இப்படி அல்ல, மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருப்பது என்பது அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களா, சமீஅனா வ அத்தானா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம், இப்படித்தான் ஒரு மூமின் செயல்பட வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இந்த விஷயங்கள் நாங்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து மிகவும் நாம் அதிகம் படித்து நாம் உறுதியாக இருக்க வேண்டிய விடயங்கள். இஸ்லாத்துடைய தனித்துவங்களை நாம் பேண வேண்டும், தனித்துவங்களை காக்க வேண்டும். நாமும் பிற சமூகங்களோடு கலந்து அப்படி கரைந்து போய்விடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சமூகத்துக்கு நாம் எவ்வளவு உதவிகள் செய்யலாம், சமூகத்துக்கு ஏனைய பிற சமூகங்களா அவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம், உதவிக்கரன் நீட்டலாம், அதுக்கெல்லாம் மார்க்கம் ஒரு தடையும் போடல. ஆனா மார்க்கம் தீன் என்றா அதில் என்ன கிடையாது, அதில் நல்லிணக்கம் அல்ல, சமூகத்தில் நல்லிணக்கம், சமூகத்தோடு நல்ல முறையில் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், உதவி உபகாரங்கள் செய்ய வேண்டும். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் எவ்வளவு செய்திகள் இருக்கின்றன, எண்ணற்ற முன்மாதிரிகள் இருக்கின்றன. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் என்ன செய்யறாங்க, அவங்களோட பாக்கெட்ல இருந்து செலவு செய்யறதுக்கு தயார் இல்லை, மார்க்கத்தை விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறான். அதுக்கு கொஞ்சம் என்ன செய்வோம், இதுக்காக இந்த சமூகத்தினுடைய ஒரு நட்பெயருக்காக இதற்கு நாங்க ஏதாவது கொஞ்சம் அப்படி சிந்திக்கிறாங்கல்ல. ரசூலுல்லாஹ் 2 மலைகளுக்கு மத்தியில் ஆடுகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அவ்வாறு அப்படி சதக்கா கொடுக்குறான். ஒரு கூட்டமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது. அருமை சகோதரர்கள், இப்படி செய்ய தயாரில்லை, எதை விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க, மார்க்கத்தை, தீன. எனவே இவ்வாறு ஒரு செயல்படக்கூடிய தீன் அல்லாஹுடையது, அல்லாஹுடைய மார்க்கம், இதில் நாம் உறுதியாக இறுதி வரை வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இது நாங்க யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாது. விட்டுக் கொடுத்தால் என் அருமை சகோதரர்களே, அவன் மிகப்பெரிய நஷ்டவாளன், நாளை மறுமையில மிகப்பெரிய நஷ்டவாளனாக ஆகிவிடுகிறான். எனவே அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இறுதி வரை வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. ரப்பனா லா துஸிக குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.